Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகளை மட்டும் அண்ணா எல்லா புகைப்படத்தையும் வாங்கிக்கிறேன், பேசி முடிச்சு வாங்கிக்கிறேன் பக்கத்துல. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் கோவை கவுண்டம்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்க 8008 படுகொலைகள் ஐயா, 8008 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால சரித்திரத்தில் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்தது கிடையாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, ரேப் கேஸ் 2080 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் செல்வங்கள் மீது நடத்தப்படுகின்ற பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் 39,900. ஐயா, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல இது போன்ற 5 ஆண்டு காலத்துல மிக மோசமான சட்டம் ஒழுங்கை எப்பொழுதும் நாம் பார்த்ததில்லை. ஐயா, கோயம்புத்தூர்ல மட்டும் நான் படிக்கிறேன் கேளுங்க, எவ்வளவு மோசமாக கோயம்புத்தூர்ல மட்டுமே நடந்திருக்கு பாருங்க. நவம்பர் 3, 2025 கோயம்புத்தூர் விமான நிலையம் அருகே காரில் இருந்த இளம் பெண்ணை 3 பேர் கொண்ட கும்பல் தூக்கி சென்று கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. நம்ம ஊர்ல கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. மார்ச் 3, 2026 கோவை புதூர் 4வது பெட்டாலியன்ல பெண் போலீசுக்கு பாலியல் தொந்தரவு எஸ்பி கைது பண்ணியிருக்கிறார். பிப்ரவரி 18, 2025 கோவை குடியமுத்தூர்ல 17 வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. கோவை ரயில் நிலையத்துல 17 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல். ஐயா, படிச்சுக்கிட்டே போலாம், 4 பக்கம் இருக்கு. கோயம்புத்தூர்ல மட்டுமே பாலியல் வன்கொடுமை குழந்தைகளுக்கு எதிராக, கல்லூரி மாணவர்களுக்கு எதிராக கோயம்புத்தூர்ல நீங்களே சொல்லுங்க. ஏதாவது இதற்கு முன்பு அதிமுகவுடைய ஆட்சியில இது போன்ற ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோமா? அவ்வளவு சம்பவம், ஒரு நாளும் கூட அது முந்தைய சம்பவத்தை விட மிக அதிகமான சம்பவமா இருக்கு. ஐயா, நீ கோயம்புத்தூர் மாவட்டத்துல மட்டும், நம்முடைய மாவட்டத்துல 1200 கல்லூரிகள் இருக்கு. இந்தியால ஒரே மாவட்டத்துல 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் இந்தியால நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம். இந்தியால எந்த மாவட்டத்திலும் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இல்ல. நம்ம கிட்ட 1240 கல்லூரிகள் கோயம்புத்தூர்ல இருக்குதுங்க. சரித்திரம் இது. அவ்வளவு கல்லூரிகள் இருந்தா அவ்வளவு மாணவர்கள், அவ்வளவு மாணவர்கள் இருந்தா அவ்வளவு கஞ்சா விற்கிறவன். அதனாலதான் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கஞ்சா விற்பதற்கு அத்தனை வியாபாரிகள் கோயம்புத்தூர்ல தஞ்சம் புகுந்து எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் பாருங்க, 18 மார்ச் 2026 போன மாசம் குடியமுத்தூர்ல 98.5 கிலோ கஞ்சா பிடிபட்டது. 24 மார்ச் 2026 துடியலூர் தொப்பம்பட்டி வாகன சோதனையில 12 கிலோ கஞ்சா. பிப்ரவரி 20, 2026 சாய்பாபா காலனியில 2 கிலோ 100 கிராம் கஞ்சா. மார்ச் 1, 2026 கோவை மாவட்டம் செட்டிவாளையம் காவல் நிலையம் எல்லையில திடீர் சோதனை கஞ்சா, போதை மாத்திரை, அபின் போதை வஸ்துக்கள் எல்லாம். ஐயா, இதுவும் 4 பக்கத்துக்கு இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல இன்னைக்கு கஞ்சா வியாபாரிகளுடைய பெருக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்கு? நாங்க ஐயா, இதனாலதான் அதிகமா இருக்கு. ஐயா, இதனாலதான் அதிகமா இருக்கு. ஐயா, அங்க பாரு, ஐயா பாரு, ஐயா பாரு, இந்த மைக்கு மட்டும் பிடிங்க, பக்கத்துல பிடிங்க. அருமை சொந்தங்களே, இவன் பாருங்க, ஒரு இன்டர்நேஷனல் கஞ்சா விற்கிறவன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் வழியாக கஞ்சாவை கொண்டு வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் ஜாஃபர் சாதிக். யாரோட போட்டோ பாருங்க, 2 பேர். ஐயா, 2 பேரும் முத்தம் தான் கொடுத்துக்கல, எப்படி இருக்கிறாங்க பாருங்க 2 பேர். பாருங்க ஐயா, அடுத்து பாருங்க ஐயா, பாருங்க, இத பாருங்க ஐயா, பாருங்க ஐயா. ஐயா, இதுல கொடுமை என்னன்னா, இந்த 3 பேர் தான் ஊரா பிரச்சாரம் பண்றாங்க கஞ்சா இல்லை. எந்த கஞ்சா டீலரோடு, இன்டர்நேஷனல் டீலரோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார்களோ இந்த 3 பேர் ஊராக பிரச்சாரம் செய்கின்றார்கள் தமிழகத்திலே கஞ்சா இல்லை. ஐயா, ஜாஃபர் சாதிக் கஞ்சா மட்டும் விற்கல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடு இணைந்து தமிழக பாடநூல் கழகத்திற்கு குழந்தைகளுக்கு புத்தகம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல ஐயா, வெளியிருந்து வாங்குவாங்கல்ல, அதை கோலசென்ஸ் கம்பெனி, கோலசென்ஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி பேரில் பாடக புத்தகத்தை சப்ளை பண்ணதும் ஜாஃபர் சாதிக்குடைய கம்பெனி தான். இந்த அநியாயத்துக்காக கேட்டிருக்கீங்களா? கஞ்சா வித்தவன் காசை பள்ளிக்கூடத்திற்கு பாடநூல் சப்ளை பண்ணி கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்கி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு எவ்வளவு பெரிய ஆளுன்னு யோசிச்சுப்பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வேரோடு பிரிங்கி எறியணும். நீங்க சாதாரணமா தோக்கடிக்க கூடாதுங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தை சாதாரணமாக நீங்கள் தோக்கடிக்க கூடாது, வேரோடு மண்ணோடு நீங்கள் புரியும். ஜாஃபர் சாதிக்கை பொறுத்தவரை எனக்கு இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா ஹெட்டாக
ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதன் உருவாகி இருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இங்க சகோதரிகள் பெரிய அளவில் இருக்கிறாங்க, சகோதரிகள் தாய்மார்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. அக்கா வத்சலா அக்கா நம்மகிட்ட இருக்கிறாங்க, இதற்கு முன்பு கவுன்சிலராக இருந்தவர். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பாராளுமன்றத்திற்கு சகோதரிகள் போகணும், உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக 33% இடஒதுக்கீடு மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஐயா இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஓட்டு போடணும், 7 மணிக்கு ஓட்டு போடணும். பிரதம மந்திரி பேசிக் கொண்டிருக்கின்றார் பார்லிமெண்ட்ல. இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டாங்க ஐயா, சட்டமாயிரும். அதன் பிறகு 2029 பார்லிமெண்ட் தேர்தல்ல நம்ம இந்தியாவுடைய மொத்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் மொத்த எண்ணிக்கை 543 இருந்து 50% உயர்த்தி 816 உயர்த்தி அதுல நம்முடைய சகோதரிகளுக்கு நாம் 33% ஒதுக்கீடு கொடுக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றிலிருந்து பாபுஜி சாமி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றிலிருந்து தம்மா தும்மான் குதிக்கிறார். எதுக்கியா தம்மா தும்மான் குதிக்கிறேன்னு கேட்டா, ஐயோ தமிழ்நாட்டுக்கு வஞ்சம் பண்றாங்க, ஐயோ தமிழ்நாட்டுக்கு இதை பண்றாங்க. ஐயா நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரை சாவி கொடுக்கிற பொம்மை தாங்க அவரு. காலையில 6 மணிக்கு சாவி கொடுத்துட்டீங்கன்னா 12 மணி வரைக்கும் இந்தி இந்தி ஹிந்திம்பார். அப்புறம் 12 மணிக்கு மறுபடியும் சாவி கொடுத்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் டெல்லி டெல்லி டெல்லிம்பார். மறுபடியும் 6 மணிக்கு சாவி கொடுத்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குதுபார். அப்புறம் நைட்டு தூங்க போயிருவாரு, காலையில சாவி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டெல்லி டெல்லிம்பார். இதை தவிர 5 ஆண்டுகள நம்முடைய முதலமைச்சர் எதையும் பேசியதாக நாம் யாரும் பார்த்தது. ஐயா தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 39 இருந்து 59 50% மோடியை உயர்த்தி கொடுக்கிறார். இந்தியாவில எல்லா மாநிலத்துடைய பாராளுமன்ற உறுப்பினரை 50% உயர்த்தினார். அதே போல கர்நாடகா 28 இருந்து 42, தெலுங்கானா 17 இருந்து 26, ஆந்திரா 25 இருந்து 38, எல்லாருக்கும் 50%. கேரளா 20 பாராளுமன்ற உறுப்பினர் 30, 543 இருந்து 816. ஐயா யாரு வயிற்றுல அடிக்கல, நம்ம வயிற்றுல அடிக்கல, எல்லாருக்கும் 50% உயர்வு. இதை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்கு எதிர்க்கிற? பதில் இல்ல. 50% எல்லாத்துக்கும் கொடுக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? பதில் இல்ல. தாய்மார்கள் 30 ஆண்டுகளா காத்திருக்கிறாங்க. 1996 பார்லிமெண்ட்ல இந்த மசோதா வந்துச்சு. 30 ஆண்டுகளாக எது இல்ல, மோடியை செய்யற என்னையா பிரச்சனை? அதுக்கும் பதில் இல்லை. அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தால் தாய்மார்கள் நீங்கள் யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்க கூடாது. சகோதரிகளே, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக அரசியல் அதிகாரம் கொடுத்து பிரதிநிதித்துவம் கொடுத்து உங்களை உயர்த்துவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மசோதாவை திமுக எதிர்க்கிறானா அவனுக்கு என்ன திமிர் இருக்குன்னு பாருங்க. திமுக இருக்கிறது 2 எம்பி, லோக்சபால 2 எம்பி, 2 பேரும் குடும்ப கட்சி. கனிமொழி அக்கா எங்கிருந்து வந்தாங்க? கருணாநிதி ஐயாவுடைய மகள். 2வது தமிழச்சி தங்கப்பாண்டியன். யாருங்க அவங்க? கோவை கவுண்டம்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வந்ததை நேரலையில் பார்த்தோம். அப்பா தங்கப்பாண்டியன் இதற்கு முன்பு சட்டமன்ற